நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். அன்புள்ளம் கொண்ட பெரியவர் கோதண்டராமனையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். கர்ம வீரர், மதிய உணவு திட்டம் கொண்டு வந்த மகான். தமிழகத்தில் இன்னைக்கும் பல தொழிற்சாலைகள் இயங்க அடித்தளமிட்டவர். நீர்ப்பாசன கட்டுமானங்களை நிறுவியவர். நீர் மின் திட்டங்களை கொண்டு வந்தவர். பதவிக்கும் புகழுக்கும் ஆசைப்படாதவர். நமது முன்னாள் முதல்வர் காமராஜரின் பிறந்த நாள். இன்றைய தினம் அவரை நினச்சி பார்க்கணும். மதிய உணவு திட்டத்தை பள்ளிக்கூடங்களில் கொண்டு வந்ததனால தான் இன்று நமது மாநிலம் கல்வித்துறையில் அருமையானதொரு வளர்ச்சி நிலையை எட்டியிருக்கு. காமராஜர் தமிழ் படித்தார். தமிழை விட அவருக்கு பள்ளியில் ஆங்கிலம் நிறைய சொல்லித்தரப்பட்டதாம். அரும்பெரும் இலக்கியங்கள், ஆழ்ந்த அரசியல் பொருளாதார ஆங்கில ஆராய்ச்சி புத்தகங்களை ஆராய்ந்து அலசும் மேதையாக இருந்தார் காமராஜர். மகாகவி பாரதியார் சுதேசமித்திரனில் எழுதிய எல்லாத்தையும் தினமும் அவர் படிக்க தவறியதில்லையாம். திருக்குறள், சிலப்பதிகாரம், திருவிக்கா நூல்கள், கம்ப ராமாயணம், வில்லி பாரதம், ஈரோட்டு பெரியாரின் குடியரசு வார இதழ், மகாத்மா காந்தியின் யங் இண்டியா, ஹிண்டு ஆங்கில நாளேடு எல்லாத்தையும் காமராஜர் படிக்க தவறியதே கிடையாதான். கோதண்டராமனையா ஒரு புத்தக புழுவாகவே இருந்திருக்கிறார் காமராஜர். அது மட்டுமில்ல, நேற்று இன்று நாளை சுழன்று கொண்டேதான் இருக்கும். முக்காலத்தையும் உணர்ந்து நடந்தால்தான் நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அனுபவம், ஆழ்ந்த அனுபவம், பட்டறிவு, இவைதான் முக்காலம். நேற்று இன்று நாளை. நேற்று பெற்ற அனுபவத்தை வைத்து இன்றும் நாளையும் நாம் என்ன செய்யலாம், இந்த நாட்டிற்கு, நாட்டு மக்கள் வளம் பெறுவதற்கு என்று சிந்தித்து செயல்பட்ட முற்போக்குவாதி தான் காமராஜர். ஒரு முறை ஒரு பொறியாளர் விவசாயிகள் பாசன வசதி கேட்டு ஒரு மனு கொடுக்க, அது செய்ய முடியாது, இயலாது, நடக்காது என்று அந்த பொறியாளர் மறுக்க, காமராஜர் அப்போது தமிழகத்தின் முதல்வர் பொறியாளரை அழைத்து, முடியாது, நடக்காது, இயலாது என்று சொல்வதற்கா உன்னை பொறியாளராகவும் என்னை முதலமைச்சராகவும் மக்கள் தேர்வு செய்து அனுப்பியிருக்கிறார்கள்? இதை இப்படி செஞ்சு பார், ஒத்து வரும், அந்த பாசன திட்டத்தை நிறைவேற்ற முடியும் என்று வழி சொல்லி அந்த திட்டத்தை நிறைவேற்றச் சொல்லி அந்த பொறியாளரை அனுப்பியவர் காமராஜர். மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு என்று தன் வாழ்நாளில் பல முறை நிரூபித்தவர் கர்ம வீரர், முற்போக்கான சிந்தனைவாதி கோதண்டராமனையா. அவருடைய பிறந்த நாளில் அவரை பற்றியும் அவர் வித்திட்ட நல்ல திட்டங்களையும் நினைவு கூர்வோம். நல்லதையே நினைப்போம், நல்லதையே செய்வோம். ஏன், சிறைச்சாலையில் இருக்கும் சிறைவாசிகள் கூட சிறைத்துறை அலுவலர்களின் வழிகாட்டுதலோடு நற்செயல்களை செய்கிறாங்க. நாம் செய்யக்கூடாதா? திருச்சிராப்பள்ளி, கோயமுத்தூர் போன்ற மத்திய சிறைகளில் பிரிசன் பஜார், சிறை அங்காடி நடத்தப்படுது. சிறை வளாகத்தில் உற்பத்தியாகும் காய்கறிகள், அப்புறம் காஃபி, டீ, சாப்பாடு, சிற்றுண்டி, பழங்கள் எல்லாம் விற்பனையாகுது இந்த அங்காடியில். சிறைவாசிகள் தயாரிக்கும் ஆயத்த ஆடைகளும் விற்பனை செய்யப்படுதான். மீன் பண்ணை, கோழி பண்ணைகள் கூட சிறை வளாகத்தில் இருக்கான். நற்செயல்கள் செய்யணுங்கிற எண்ணம் இருந்தால் எல்லாம் ஈடேறும். நல்ல மண் இது. காமராஜர் போன்ற நல்ல தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. அப்படிதானுங்கய்யா? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மைச் சுற்றி சூழல் விழிப்புணர்வு தகவல்கள் கேட்டீர்கள்.